எல்லோருக்கும் வணக்கம். நிஜமா ஒவ்வொரு பாடல் வெளியீட்டு விழாவிற்கு போகும் பொழுதும் என்ன பேசுறது, என்ன சொல்றது, சும்மா பொய் சொல்லணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். ஆனால் இங்கே ஆத்மார்த்தமா, உண்மையா, நெகிழ்ந்த மனதோடு இந்த ராஜமுருகனை கட்டி தழுவ வேண்டும் போல் இருக்கிறது. அவர் எடுத்துக்கொண்ட சிரத்தை, அவர் எடுத்துக்கொண்ட களம், அவர் காண்பிக்கும் மனிதர்கள், அவர் சின்ன 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 உணர்வுகளை தொற்றிருக்கும் விதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜமுருகன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குக்கு டீம், உங்கள் ஒளிப்பதிவாளர் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கார். சந்தோஷ் நாராயணனோட இசை தாளாட்டிக்கிட்டே இருக்குது. இதை தயாரித்த ஃபாக்ஸ் நிறுவனத்திற்கும் த நெக்ஸ்ட் பிக் ஃபிலிம் நிறுவனத்திற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது போன்ற படைப்புகளை தருவதற்கு, இது போன்ற புதிய முயற்சிகளை எடுப்பதற்கு இன்னும் நிறைய புதிய இளைஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரையும் நீங்கள் அங்கீகரிக்கணும். புது இளைஞர்களுக்கே வாய்ப்பு கொடுங்க, நிறைய நல்ல படங்கள் கிடைக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் இப்போது பேசுகிறதுக்கான தகுதியோடு நான் வந்து நிற்கல, லேட்டாக வந்தேன், எதுவுமே பார்க்கல, டீசர் மட்டும்தான் பார்த்தேன். அந்த டீசருமே நல்லா இருந்தது. அதனால் அதுக்கு மேலே எனக்கு இந்த படத்தை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாததால் இந்த டீம்கிட்ட லேட்டாக வந்ததுக்கான மன்னிப்பு கேட்டுக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா தினேஷ் அப்பப்போ வந்து என்கிட்ட சொல்லுவார், சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார், இப்படி ஒன்று ஆச்சு. கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து 3 நாள் வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் நைட்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணோம், தலையில் அடிபட்டுச்சு. ஒவ்வொரு தடவை அவர் சொல்லும் போதும் அந்த டீமுடைய டெடிகேஷன் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குன்றது எனக்கு தெரியும். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கரெக்டாக அந்த பாட்டு பாடும்போது தான் உள்ளே வந்தேன். வரும்போது ஏதோ பிரார்த்தனை கூடத்துக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அமைதி, அவ்வளோ அழகாக இருந்தது. சந்தோஷம் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் தென் மொத்தமாக இந்த படம் வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து தினேஷ் பிச்சுட்டான். தினேஷும் அண்ட் தென் அவங்க பேர் சுதந்திர கொடி. எனக்கு தமிழ் சுதந்திர கொடிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தோணுச்சு அந்த ட்ரெய்லர் பார்த்து முடிக்கும் போது. அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தது. அண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது படம். இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் ரொம்ப ஆசையை ஏற்படுத்துது. அண்ட் வாழ்த்துக்கிட்டு ஹோல் டீம். அண்ட் தினேஷை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எனக்கு 2006 தான் தெரியும். என் தம்பி மாதிரி அவன் எதனாலும் சரி ஏதாவது திடீர்னு கால்கள் நோண்டிட்டு என்னடா ஆச்சுன்னா அது ஒன்றும் இல்லை, சும்மா அந்த கிளைமேக்ஸில் அப்படி இப்படி பண்ணேன், அது எதுவும் ஆயிடுச்சு அப்படிமா அவன். ஆனால் வெரி ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் சூப்பராக பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஹோல் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து வட்டி முதலும் அந்த எபிசோட்ஸோட பெரிய ஃபேன். ஏன்னா வந்து அதில் வர கேரக்டர்ஸ், அதாவது அந்த அவரோட எழுத்தில் வந்து என்னென்னா நம்ம கடந்து போன சில விஷயங்கள் நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி ஒரு ஆட்களை. ஆனால் நம்ம கண்டுக்காமல் போயிருப்போம் நம்ம லைஃப்பில். பட் ஆனால் அதை வந்து எழுத்தில் பார்க்கும்போது வந்து அந்த உணர்ச்சிகள் வந்து பயங்கரமாக இருக்கும். வட்டி முதலும் படத்தில் புக்கில் அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த புக் கொடுத்த எமோஷன்ஸ் படத்தில் வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும்னு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். இவர் இந்த மாதிரி எழுதுகிறவர் வந்து படம் எடுத்தால் பயங்கரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி யோசிச்சு பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி படம் தான் குக்கு பார்க்கும் போதே தெரியுது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் அண்ட் எஸ்பெஷலி த டெக்னிக்கல் டீம். சந்தோஷ் நாராயணன் சொல்ல வேணாம், வேறு ஒரு லெவலில் வந்து கேட்ட சாங்ஸோ எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அண்ட் தி சினிமாட்டோகிராஃபி பிகே வர்மா சான்ஸே இல்லை. அண்ட் தி ஆர்டிஸ்ட் எல்லாமே பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷ்னல் லவ் ஸ்டோரிக்குள்ளே போகிறன்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். லெட் திஸ் ஃபில்ம் பி a great success. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ராஜமுருகன் வந்து என்ன மாதிரி டைரக்டர் கிடையாது. அது வந்து என்னென்னா, அவர் வந்து சேரன் சார் மாதிரி, பாலா சார் மாதிரி, ஒரு அழகி எடுத்தப்ப இருந்த தங்கர் பச்சான் மாதிரி ஒரு தகுதியான மிக தரமான ஒரு முக்கியமான டைரக்டர் அவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னுடைய மனசு மாதிரி, உன்னுடைய சிரிப்பு மாதிரி இந்த படமும் நீ என்ன சொன்னியோ அது இருக்குது இந்த படத்தில். கலர் இந்த மாதிரியான படம் எடுக்கும்போது ஒரு அழுக்காகவோ அதை வந்து டார்க் அவாய்ட் பண்ணணும். முழுக்க ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படமாக இந்த படம் இருக்கணும் சார். அவங்க பார்க்குறதுக்கு, நம்ம பார்க்குறதுக்கு அவங்க லட்சணமாக இருக்கணும். அப்படி படம் முழுக்கவே அந்த கலர்ஸ் இருக்குது. அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது. மேடையில் பாடின பாட்டு அப்படி இருந்துச்சு. வந்தோடனே அவங்க பாடினதுலேயே ஒரு இந்த விழாவுக்கான மூடு அப்படியே வந்து அப்படி விதைச்சிட்டாங்க. இதை விட பல மடங்கு கூட்டம் தேட்டரில் நிற்கும். நான் என்ன செய்யணும்னு நீ சொல்கிறியோ அதை நான் செய்ய ரெடியாக இருக்கேன் இந்த படத்துக்காக, என்னால் முடிஞ்ச வரைக்கும். நன்றி. எனக்கும் இந்த கதை முன்னாலேயே தெரியும்.
கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி கண் தெரியாத நபர்களை பற்றி பண்ணும்போது ரொம்ப ட்ரையாக ஒரு அவார்டு ஃபில்ம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணை இருக்கும். ஆனால் அந்த ஸ்கிரிப்டில் வந்து அவ்வளவு கமர்ஷியலான சிரிச்சுக்கிட்டே அழகாக ஒரு 2 கண் தெரியாதவங்களுடைய காதலை இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வியப்பாக பண்ணியிருந்தாப்புல ராஜமுருகன். அதை விஷுவலாக பார்க்கும்போதுமே ரொம்ப அழகாக இருக்குது. கேமராமேனுடைய ஒர்க்கு, மியூசிக் டைரக்டர் ஒர்க்கு எல்லாருமே ஒரு நல்ல அழகாக டீமை சேர்ந்து அழகாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு இந்த வருஷத்துடைய பேசப்படக்கூடிய முக்கியமான படங்களை குக்குவும் இருக்கும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. பொதுவாக ஒரு படம் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது சினிமா மக்களுக்குள்ள ஒரு நியூஸ் பரவிட்டே இருக்கும். அப்படி சமீப காலமாக குக்கு படத்தை பற்றி ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த வருஷத்தில் பேசக்கூடிய படமாக கண்டிப்பாக இருக்கும்னு எல்லார் வாயிலிருந்து அது வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக அது பலிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமும். ராஜமுருகனுக்கு அந்த டீம் எல்லாரும் வாழ்த்துக்கள். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மழை ரொம்ப பிடிக்கும். ரயில் சத்தம் ரொம்ப பிடிக்கும். இந்த குக்குவும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபாக்ஸ் ஸ்டாருக்கும் நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பெரிய படமாக இருக்கும். வாழ்த்து விடைபெற நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக நினைக்கிறேன். என்னை வழிநடத்திட்டு இருக்கிற என்னோடய சோல்மேட்ஸ் சார்லி சாப்ளின், வைக்கம் முகமது பஷீர், சாவேஸ் 3 பேருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் என்ன பர்சனலாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து டிஒஎஃப்ஐலேருந்து வந்தவன். அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு அடித்தட்டு மக்களுக்கான ஒரு அரசியலையும் அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையையும் முன்வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையோட ஒரு பெரிய லட்சியமாக நான் வந்து லட்சியம்னு சொல்ல முடியாது, அதுதான் என்னுடைய ஒரு பயணமாக நான் வச்சுருக்கிறேன். பணம், அதிகாரம் இது எல்லாமே அது நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது எனக்கு அங்கேருந்து வந்த கமல் சாருக்கு தெரியும். அன்பே சிவம் எடுத்தவருக்கு அது நிச்சயமாக தெரியும். ஸோ அப்படி ஒரு பின்புலத்துலேருந்து வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துலேருந்து அவங்கள கொண்டு வந்து நான் ஒரு சினிமாவை ஆக்கும்போது ஏற்படக்கூடிய இது மக்களுக்கு பிடிக்கணும், அவங்கள போய் சேரணும், இப்படிப்பட்ட சினிமாக்களுக்கான கதவுகள் நிறைய திறக்கணும். இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ என்னால் ஏதோ ஒரு சின்ன ஒரு டோரை ஓப்பன் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் என்னுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு நான் நினைக்கிறேன். என்னோடய உதவி இயக்குனர்கள் என் கூடவே இருந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் இதுக்காக உழைச்ச அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.